மன்னிப்பு கேட்பதற்கு நீங்கள் வெட்கப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, மன்னிப்பது ஒரு காரியம், மன்னிப்பு கேட்பது ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த பிறகு நான் எத்தனை முறை அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டேன் என்று எனக்கே தெரியாது. ஆம், பெரிய பெரிய பாவங்கள் செய்த பிறகு மன்னிப்பு கேட்டு அழுது அவர் சமூகத்திலே மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். நாட்கள் ஆக ஆக சிறு சிறு காரியங்கள் கூட, ஆண்டவரே இந்த காரியம் ஒரு பார்வைக்கு தவறானது, மன்னியும் ஆண்டவரே என்று மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். துணிகரமான காரியங்கள் செய்துவிட்டு பிறகு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். மற்றவர்கள் குறித்து ஏளனமாக பேசிவிட்டு, ஐயோ அப்படி அவர்களை பற்றி பேசிவிட்டேனே என்று தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அத்தனை முறையும் தேவன் என்னை மன்னித்தது தான் பெரிய காரியம். ஒருவேளை மனிதர்கள் என்னுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருந்து நடக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டதற்கு அடையாளமாக இரத்தம் சிந்தி ஜீவனை விட்டிருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்கு உண்டு. உங்களுக்கு எப்படி? ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்கிற போது, ஒருவருக்கு விரோதமாக பேசுகிற பொழுது, ஒருவரை அநியாயமாய் தண்டிக்கும் பொழுது, நியாயம் தீர்க்கிற பொழுது, பிறகு அது நாம் செய்தது தவறு என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற பொழுது உடனே காலம் தாமதம் செய்யாமல் மன்னிப்பு கேட்பதில் தவறு இல்லை. நமக்கு எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது. நான் பெரியவன், நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன் என்ற நிலை இருக்கக்கூடாது. கொஞ்சம் அமர்ந்திருந்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை எத்தனை தரமோ இயேசு மன்னித்திருக்கிறார், இன்னும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். என்னுடைய பாவங்களை குறித்து நான் பார்க்கிற பொழுது எத்தனையோ தரமோ என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆனால் முன்பு இருந்த அவருடைய உறவும் இப்பொழுது இருக்கிற அவருடைய உறவும் எனக்கு வித்தியாசம் இருப்பதை காண்கிறேன். முன்பு மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன். இப்பொழுது தயங்காமல் மன்னிப்பு கேட்டு அவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்கிறேன். அதே போல் சக மனுஷரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும் என்றால், நாம் செய்த காரியங்களுக்கு மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்பதில் தவறு இல்லை என்றே நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? தேவன் உங்களோடு இருப்பாராக.